நினைக்கும்போது ஒரு டைரக்டராக எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த படத்தை வந்து வாழ்த்தி வரவேற்று ட்வீட் பண்ணின, சோஷியல் மீடியாவில் போட்ட, டிவியில் பகிர்ந்து கொண்ட அனைத்து நண்பர்களுக்கும் என்னோடது மனமார்ந்த நன்றி. ஏன்னா இது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கான்ஃபிடன்ஸ் பூஸ்டாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் படம் இன்னும் ஒரு வாரத்தில் ரிலீஸ் ஆக போகுது. படத்தை பார்த்துட்டு அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு ஒப்பீனியன் கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அதே நிமிஷத்தில் இன்னொரு சொல்லிக்கிறேன், நாங்கள் யாருமே சொல்லாத விஷயத்தெல்லாம் சொல்லலை. இது ஒரு நல்ல ஒரு என்டர்டெய்னர். பொங்கல் மாதிரி ஒரு ஃபெஸ்டிவல் காலத்தில், ஏன்னா அந்த படம் நாங்கள் ஆரம்பித்த போதே பொங்கல் ரிலீஸை மனசில் வச்சு தான் நாங்கள் ஆரம்பித்தோம். அந்த பொங்கலுக்கு மிஸ் ஆனது இந்த பொங்கலுக்கு வருது. கண்டிப்பாக இது வந்து ஒரு ஃபெஸ்டிவல் மூடுக்கு வந்து ரொம்ப ஒரு அருமையான படமாக இருக்கும்ன்ட்டு நான் வந்து நம்புகிறேன். ஆக்சுவலாக ஒரு நண்பர் வந்து சோஷியல் மீடியாவில் போட்டிருந்தார், மதகஜராஜா லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வரும்ன்ட்டு. நானும் நம்புகிறேன் இது லேட்டஸ்ட்டாக இருக்கும், உங்களுக்கெல்லாம் பிடிக்கும்ன்ட்டு. ஏன்னா இந்த படத்தில் வந்து ஹியூமர் அவ்வளோ பிரமாதமாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இன்னொரு இந்த படத்தில் எனக்கு ஒரு சென்டிமெண்ட் அட்டாச்மெண்ட் என்னென்னா, என்னோட குருநாதர் மணிவண்ணன் சார் கடைசியாக நடித்த படம் அது. இப்போ வந்து அவர்லாம் நம்ம நடுவில் இல்லைன்னு நம்பவே முடியல என்னால். இன்னும் வந்து அவர் என்ன ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருப்பார்னு நினைக்கிறேன். அதே மாதிரி வந்து எனக்கு வந்து ரொம்ப மரியாதைக்குரிய டைரக்டர் திரு மனோபாலா அவர்கள். மனோபாலா சாரோட இந்த படம் நான் ஒர்க் பண்ணுவோம், ரொம்ப இந்த படத்தை எதிர்பார்த்தார். ஏன்னா அந்த படத்தில் வந்து ஒரு 15-20 நிமிஷம் விஷால், சந்தானம், மனோபாலா சார் வச்சு ஒரு எபிசோடு வரும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நான் நிறைய காமெடியெல்லாம் பண்ணியிருக்கேன். ஆனால் நான் பண்ண காமெடியிலேயே வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட் எதுன்னு கேட்டிங்கன்னா அந்த ஒரு 20 நிமிஷம் எபிசோட். எல்லாருமே வந்து மனசு விட்டு சிரிக்கக்கூடிய, ரசிக்கக்கூடிய மாதிரி அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எபிசோடு வரும் இந்த படத்தில். ஒவ்வொருத்தரையும் மனோபாலா சார் வந்து கேட்பார், எப்படா அந்த படம் ரிலீஸ் ஆகுது, அந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா என் ரேஞ்சே வேறு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் இல்லை. ஆனால் அவர் நினைவுகளை வந்து இந்த படம் இனிமையாக சுமந்துட்டு வரும்ன்ட்டு நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த படத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் என்னென்னா, அப்பார்ட் ஃப்ரம் விஷால், விஜய் ஆண்டனி. நானும் விஜய் ஆண்டனியும் வந்து ஃபஸ்ட்டு சேர்ந்து ஒர்க் பண்ண படம் இதுதான். நான் முதல்ல அவுட்லுக்கில் அவர் பார்க்கும்போது ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர், ஒரு பயங்கரமாக இருப்பார் அப்படி இப்படின்னு நினச்சேன். ஆனால் அவர் குழந்தை, அந்த குழந்தை இன்னும் அந்த குழந்தையாகவே இருக்குது. ரொம்ப சந்தோஷம். அது எளிமை, அந்த வெள்ளை மனசு எல்லாமே வந்து அவர் அப்படியே இருக்குது. தேங்க்யூ விஜய், சூப்பர் மியூசிக் கொடுத்தாரு. ஆக்சுவலாக வி மிஸ் யுவர் திஸ் கமர்ஷியல் மியூசிக் விஜய். உங்களை மாதிரி இந்த மாதிரி ஒரு ஃபாஸ்ட் பீட்லாம் கொடுக்குறது வந்து வெறும் சில மியூசிக் டைரக்டர் தான் இருக்காங்க. நீங்கள் ஹீரோவாக நடிக்கிற படம்லாம் ஒரு சீரியஸ் படங்கிறதுனால சீரியஸ் சாங்காக போட்டுட்ருக்கீங்க. நீங்கள் எங்களுக்கெல்லாம் மியூசிக் போட்டால் தான் இந்த மாதிரி சாங் நீங்கள் கொடுப்பீங்க. ஸோ நாங்கள் வந்து இசையமைப்பாளர் விஜய் ஆண்டனி ரொம்ப மிஸ் பண்ணுறோம். யூ ஹேவ் டு கம் பேக் ஆஸ் அ மியூசிக் டைரக்டர். ஆஸ் அ ஹீரோவாக நீங்கள் வந்து யூஆர் ராக்கிங். ஆஸ் அ மியூசிக் டைரக்டராக நீங்கள் வெளிப்படவும் பண்ணணும். பாருங்கள் எவ்வளோ கிளாஸ் பண்ணுறாங்கன்ட்டு. உங்களுக்கு நிறைய ரசிகர்கள் இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபாஸ்ட் நம்பர், நீங்கள் சீரியஸ் ஹீரோ. ஸோ எங்களை மாதிரி படத்துக்கு இந்த மாதிரி சாங்கெல்லாம் போட்டு கொடுங்க. விஜய் ஆண்டனி பாட்டு மட்டும் இல்லை, நான் பண்ண படங்களில் எனக்கு மிக பிடிச்ச ரீரெக்கார்டிங்கும் இந்த படத்தில் இருக்குது. அவ்வளோ அருமையாக அந்த படத்துக்கு ஆர்ஆர் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த படத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை கண்டிப்பாக அதை என்ஜாய் பண்ணலாம். அப்புறம் இந்த படத்தில் என்னை விட அதிக கஷ்டப்பட்ட ஆத்மா யாருன்னா விஷால் தான். தெரியாதனமாக அவர்கிட்ட சொல்லிட்டேன், கிளைமாக்ஸ் வந்து ஒரு 8 பேக்ஸில் வரணுன்ட்டு. சரின்ட்டாரு. பட் டியூ டு சம் ரீசன்ஸ் வந்து அந்த 8 பேக்ஸ் ஷூட்டிங் தள்ளி போயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு வருஷம். அந்த ஒரு வருஷம் அந்த 8 பேக்ஸை மெயின்டைன் பண்ணுறது சாதாரண விஷயம் கிடையாது. வெறும் பச்சை தண்ணியை குடிச்சிக்கிட்டு, நாங்களாம் சாப்பிடும்போது சோத்தை எல்லாம் மோந்து பார்த்துக்கிட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டார். இன்ஃபேக்ட் ஃபைட் சீக்வன்ஸ்லாம் நிறைய இடத்துல வந்து விளையாட்ட சொல்ல உயர பணையை வச்சு. ஆக்சுவலாக இந்த டைலரில் கூட ஒரு ஷாட் பார்த்துருப்பீங்க. அவர் மொட்டராஜன் தலையில் உட்காந்து கீழே வால்ட் அடிக்கணும். அது சின்னதாக டைமிங் மிஸ் ஆகி கழுத்தில் லேண்ட் ஆச்சு. அதை பார்த்து எனக்கு கழுத்து அந்த டொக்குன்னு சத்தமே கேட்டுச்சு. எனக்கு உயிரே போயிடுச்சு. ஐயோ என்ன ஆக போதோ, எதோ வருது மனசில். நல்ல வேலையை அப்போலோ பக்கத்துலேயே நாங்கள் ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். இமீடியட்டாக அப்போலோ கூப்பிட்டு போனோன்னா அந்த டாக்டர் பார்த்துட்டு சொன்ன ஒரே வார்த்தை, பிகாஸ் இவர் ஃபிசிக்கலாக எக்ஸசைஸ்லாம் பண்ணி அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரே காரணத்தினால வந்து இதனால் எந்த வித பாதிப்பு இல்லைன்னு சொன்னார். ஆனால் அதை பற்றி இவர் கவலை பண்ணாமல் இமீடியட்டாக வந்து அடுத்த ஷாட்டுக்கு ரெடி ஆகிட்டார். ஸோ படத்தில் ஆக்ஷன்ஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். எஸ்பெஷலி இந்த கிளைமாக்ஸ் சாங். கிளைமாக்ஸ் வந்து 2 மலைகள் மோதிக்கிற மாதிரி ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் வரும். அதில் வந்து சோனு சூட் ஃபஸ்ட்டே வந்து சோனு சூடோட சட்டையெல்லாம் கழிச்சு அவர் பேர் பாடியில் வர மாதிரி அவரை பார்த்தோன்னா நாங்களாம் வாயை பொழுந்துட்டோம். சும்மா ஒரு 6.25 அடி உயரத்தில் பாடி 6 பேக்லாம் வச்சுட்டு அப்படி இருந்தார். எப்பா என்ன மாதிரி இருக்காருப்பா சோனு சூடு. நாங்கள் ஷூட் பண்ணும்போதே பயந்தோம். அடுத்த நாள் வந்து நம்ம கருப்பு தங்கம் வந்து சட்டையை கழட்டினார். எல்லாம் அரண்டுட்டோம். அப்படி ஒரு ஃபிசிக் அந்த பாடி, படத்துக்காக அவர் கட்டமைச்ச பாடி.
அந்த மாதிரி எனக்கு இனிமேல் அந்த மதகஜராஜா வெளியில் வரணும்னு நான் இவ்வளோ ரொம்ப போராடினதுக்கு ஆசைப்பட்டதுக்கெல்லாம் ஒரே காரணம், விஷால் பட்ட கஷ்டத்தை மக்கள் பார்க்கணும். மக்கள் பார்த்து அதை பிடிச்சி ஏற்றுக்கிறது மக்களோட கையில் இருக்குது, பத்திரிகையாளர்கள் உங்கள் கையில் இருக்குது. ஆனால் அந்த உழைப்புக்கு வந்து அவங்க பார்த்தா தானே அதை என்னென்னு டிசைட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி மதகஜராஜா ரிலீஸ் பண்ணணுன்ட்டு நாங்கள் ரொம்ப ஆசைப்பட்டது காரணம் விஷாலோட உழைப்பு என்னன்ட்டு எல்லாம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன். மதகஜராஜா இஸ் எ ஃபேண்டாஸ்டிக் ஃபேமிலி என்டர்டெய்னர். ரொம்ப ஏதோ நல்ல விதமாக எனக்கு ஒரு லைசன்ஸ் கொடுத்துருக்கீங்க. சுந்தர்சி படம் யாரும் சொல்லாத ஒரு விஷயத்தெல்லாம் சொல்ல போகிறது இல்லை, புதுசாக எந்த விஷயமும் இருக்க போகிறது இல்லை. ஆனால் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும், குடும்பத்தோடு பார்க்க வரலாம். மினிமம் ஒரு படத்தில் ஒரு 15 நிமிஷமாச்சும் உங்கள் மனசார சந்தோஷப்பட்டீங்கன்னா அதுதான் நீங்கள் எனக்கு கொடுக்க போகிற மிகப்பெரிய பரிசாக நான் இது வரைக்கும் நினச்சிட்ருக்கேன். மதகஜராஜா அந்த அனுபவத்தை உங்களுக்கு கொடுக்கணும்னு நான் நம்புகிறேன். பார்த்து நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும். அப்புறம் இந்த படத்தில் வந்து முக்கியமான விஷயம், விஜய் ஆண்டனி சார் மட்டும் இல்லாமல் எனக்கு இருந்த ஒரு அருமையான டெக்னிக்கல் க்ரூ. இத்தனை வருஷம் கழிச்சும் அவங்களாம் என் முன்னாடி உட்காந்துருக்கிறத பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. என்றைக்குமே என் தம்பியா, என் வலது கையா, என்னுள் பாதியாக இருக்கிற என் அன்பு தம்பி வெங்கட், அப்புறம் இந்த படத்துக்காக உயிரை கொடுத்து ஒர்க் பண்ண ரிச்சர்ட், இத்தனைக்கு இவ்வளோ பிஸியாக இருக்கிற ரிச்சர்ட், பிஸி கேமராமேனாக இருக்கிறவர், இந்த படத்தை ரிலீஸ் பண்ணணுன்னா எல்லா வேலையும் விட்டுட்டு வந்து இந்த படத்துக்கு வந்து இது விடிய உட்காந்து இந்த சாங்லாம் ரெடி பண்ண ரிச்சர்ட் ஆகட்டும். என்னுடைய பல படங்களுக்கு எனக்கு உறுதுணையாக இருக்கிற ஸ்ரீகாந்த், எடிட்டர் ஸ்ரீகாந்த், அவரும் அதே தான், விடாமுயற்சிக்கும் அவர் தான் எடிட்டர். பட் இந்த படம் நம்ம மறுபடியும் ஷூட் ரெடி பண்ணணுன்னொன்னே அந்த வேலையாக பிஸியாக இந்த வேலையை உட்காந்து பார்த்துக்கிட்டு எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் இது நம்ம படம் சார், இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகணும், ஜெயிக்கணுன்ட்டு கை கொடுக்க வந்த ஸ்ரீகாந்த், ரிச்சர்ட், என் ஆர்ட் டைரக்டர் குருராஜ், அப்புறம் என்னோடய ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் பாலகோபி, இன்னும் கூட ஒர்க் பண்ண எல்லாரையும், சாரி யாராவது பேர் விட்டு போச்சுன்னு எல்லாம் மன்னிச்சுக்கோங்க. எல்லாருக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன். மொத்தத்தில் ரொம்ப நேரம் பேசி உங்களை இது பண்ண விரும்பல. அதே மாதிரி முக்கியமாக நான் சொல்ல வேண்டியது ஜெமினி ப்ரொடக்ஷன்ஸ். என்னதான் ரிலீஸ் கொஞ்சம் சில காரணங்களால் தாமதமானாலும் ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸாக எந்த டைரக்டரோட ட்ரீம் ப்ரொடக்ஷன் ஆஃபீஸ் கம்பெனி அவங்க ஒரு செகண்ட் கூட வந்து இது வேணுமா, இது செலவு பண்ணணுமா, அதை பற்றி கேட்கவே இல்லை. நான் என்ன கேட்டாலும் ப்ரொவைட் பண்ண ஒரு ஃபென்டாஸ்டிக் ப்ரொடக்ஷன் ஹவுஸ். நடுவில் சின்ன காரணத்தினால கொஞ்சம் கேப் ஆகி போச்சு. நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன், மதகஜராஜாவுக்கு கிடைக்கிற வரவேற்பில் மறுபடியும் ஜெமினியின் கொடி பறக்கணும். ஏன்னா அந்த மாதிரி நல்ல ப்ரொடக்ஷன் ஹவுசஸ் எல்லாம் வந்து சினிமா கிடைக்கிறது வந்து சினிமா கிடைச்ச ஒரு வரம். ஸோ வி விஷ் ஜெமினி ப்ரொடக்ஷன்ஸ் கம்மிங் பேக் அகைன் இன் அ பிக் வே சார். யூஆர் ஆல்ரெடி பிக், பட் ஆஸ் அ ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஐ வாண்ட் டு கம் பேக் இன் அ பிக் வே மிஸ்டர் ஆனந்த் அண்ட் கிரண் சார். அண்ட் தேங்க்யூ. பொங்கலுக்கு பத்திரிகைகள் உங்கள் முன்னாடி வந்து நின்று எப்பவும் போல் நான் வேண்டி கேட்டுக்கிறேன், படத்தை நல்லபடியாக மக்கள்கிட்ட போய் சேர்த்தணும். நீங்கள் படம் பாருங்கள், ரசிப்பீங்கன்னு நம்புகிறேன். வேறு என்ன சொல்கிறது, உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த படத்தை பற்றி தெரியும். அப்புறம் எல்லாருக்கும் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போகிறோங்கிற செய்தியை கேட்டோம், நல்லபடியாக ரிசீவ் பண்ணி பாசிட்டிவாக நியூஸ் பண்ணினேன், ட்விட் போட்ட சோஷியல் மீடியா நண்பர்கள், மீடியா டிவி நண்பர்கள் அனைவருக்குமே எனது வணக்கம், எனது நன்றிகள். அப்புறம் என்னன்னைக்கு எனக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்கிற என்னோடய லக்கி மாஸ்காட் என் ஒய்ஃபுக்கு நன்றி. திடீர்னு அரேஞ்ச் பண்ண ப்ரோக்ராம் சொன்ன உடனே வேறு எந்த ஃபங்க்ஷனுக்கும் அவ்வளோ சீக்கிரம் ஒத்துக்காத டிடி, எங்கள் மேலே இருக்கிற நட்பில் அன்போடு வந்ததுக்கு ரொம்ப நன்றி டிடி. யூ மேட் அவர் ஈவினிங் அண்ட் தேங்க்யூ எவ்ரிபடி. நன்றி. மறுபடியும் எல்லாத்தையும் சந்திக்கிறேன் சின்ன கேப்புக்கு அப்புறம். தேங்க்யூ. தேங்க்யூ சார்.